ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருந்த சிக்கன் சாண்ட்விட்ச் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் அண்ட் ரொம்ப ஹை புரோட்டீன் கூட. ஸோ நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் தேவைன்னு பார்ப்போமா? காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் தேவையான அளவு கறி எடுத்துக்கோங்க. ஸோ இதே எல்லாத்தையும் இட்லி குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். நான் சைட் பை சைடு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கேரட் வந்துட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேப்சிகம் கிடைக்கல எங்கள் ஊரில். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அவிச்சு வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், கறியை தவிர. சேர்த்துக்கிட்டு அது கூட வந்துட்டு சீஸ் ஸ்லைஸ் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நான் கறி வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருந்ததுனால என்னோட பூனைக்குட்டிங்களுக்கும் கொடுத்தேன். கொஞ்சம் கறி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கறியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம ப்ரெட் எடுத்து அது கூட வந்துட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பட்டர் வச்சு பேனில் எவ்வளோ உங்களுக்கு டோஸ்ட் பண்ண நல்லா முருகலாக வேணும்னா நல்லா முருகலாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாண்ட்விச் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு சும்மா சாயந்தரத்தில் போர் அடிக்கிட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது மாதிரியான குக்கிங் வீடியோஸ்லாம் நான் போட மாட்டேன். பட் விலாக்லாம் வேணும்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்.